இவரு பாமக நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதில் போய் சேர்ந்துடலான்ற எண்ணத்தில் அப்படி பேசுகிறாரா என்னன்னு தெரியல. அதிமுக வந்து பாமக போகிறாரா, பாமகவுக்கு போகிறாரா என்னன்னு தெரியல. இல்லை சார், அவரு வந்து ரூட் போடுறது வந்து விஜய் கிட்ட தான் போகிறதுக்கு ரூட் போடுறாரு. நீங்கள் ஒரு புது செய்தியை சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் பேசுகிறத வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு பெருந்தன்மையும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது என்கிற அடிப்படை இடம் தான் இருக்கணுமே தவிர, தான் சம்பாதிக்கணும், தான் உடனே அதிகாரத்துக்கு வந்துடணும், தனக்கு பதவி வரணும் என்ற எண்ணம் இருந்ததுன்னா அவர்கள் வீணாக போய்விடுவார்கள் என்பதற்கு இந்த 2 பேருமே உதாரணம். கட்டிட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, நம்மளுடைய வேகத்தை அவங்கள்ட்ட காமிச்சா உடனே இவங்க தாவேக்கால நமக்கு மந்திரி பதவி கொடுத்துருவான்ற ஒரு நப்பா செயலை இப்படி செய்தாரு, வீணாக போயிட்டாங்க. யாராவது உங்க வந்து சொல்கிறாங்க, நீ இன்னொருத்த இடத்த போய் பிடிச்சிக்கிடா அப்படின்னு, உங்களுக்கு புத்தி வேணும்ல, அதுதானே மக்கள் பார்ப்பார். அப்போ உனக்கு அப்போ உன்னுடைய கீழ்த்தரமான எண்ணத்தினால தானே அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன். அதனால் உன்னுடைய எண்ணத்துக்கு தகுந்தது போல் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. காட்சிக்கு எளியோன் நெடுஞ்சொல்ல நல்லேன் நீ கூறும் மன்னன் நிலம் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் இன்றைக்கு விஜய். அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது எல்லா நிலையிலையும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்கனுடைய வழக்கறிஞர் குரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அதாவது சிவி சண்முகனுடைய பேச்சு, அந்த ஆவேசம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன பேசுகிறாருன்னா, ஒரு படி மேலேயே போய் இந்த பகுதியெல்லாம் ஜெயிச்சது காரணமே வந்து பாமக போட்ட பிச்சை அப்படின்னு பேசுகிறாரு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியினுடைய இந்த சமூக நீதி மக்களுடைய வாக்கு அப்படி சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வேறு விதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் பேசுனது ஒரு அறம் சார்ந்த பேச்சு கிடையாது. விதமாக கோபத்தில் வந்து இப்படி பேசுகிறாரு. அதிமுகவுக்குன்னு ஒரு வந்து பாரம்பரியம் இருக்குது, அந்த கட்சியிலேருந்து தானே வந்து இருக்கிறாரு. இது போன்ற வார்த்தைகள் வெளிப்படுவது எதனை வந்து காட்டுகிறது? இல்லை, சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சுக்கு அதிகமான முக்கியத்துவம் நான் எந்த காலத்துலையும் கொடுத்தது கிடையாது. நான் அவருடைய பாணியே அப்படி தான். அதாவது வேகமாகவும் கோபமாகவும் எடுத்தறிந்து பேசினால் அது ஒரு பெரிய அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு தவறான முறை அது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாமக கூட்டு வைத்ததுனால பல இடங்களில் வெற்றி இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இவரிடம் பாமக நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதில் போய் சேர்ந்துடலான்ற எண்ணத்தில் அப்படி பேசுகிறாரா என்னன்னு தெரியல. அதிமுக பாமக போகிறாரா, பாமகவுக்கு போகிறாரா என்னன்னு தெரியல. இல்லை சார், அவரு வந்து ரூட் போடுறது வந்து விஜய் கிட்ட தான் போகிறதுக்கு ரூட் போடுறாரு. நீங்கள் ஒரு புது செய்தியை சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் பேசுகிறத வச்சு சொல்கிறேன் நான். இல்லை, அது விஜய் யோசிப்பா, விஜயும் பார்ப்பார்ல. நிச்சயமாக விஜயும் பார்ப்பார். வார்த்தைகள் வந்து ரொம்ப வந்து ஆமாம். அதனால் ஒரு கட்சின்ற போது கூட்டாக அப்படி செயல்படுகிற பொழுது, கூட்டணியில் இருக்கிற பொழுது அவர்களால் நான் வெற்றி பெற்றேன், நான் அவர்களால் மட்டும் மாறி மாறி சொல்லிக்குவாங்க. அது பாமக உள்ளவங்களே அது மாதிரி பேசலை. ஆமாம், அவங்களே பேசலை. ஒரு கடைக்கோடி தொண்டர் கூட பேசலை. ஆமாம், அவங்க வேறு விதமாக சொல்கிறாங்க. அந்த அதாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி இந்த பகுதியில் ஜெயிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தங்கிறது வேற. எடப்பாடியார் எலெக்ஷனில் எப்படி வெற்றி பெற்றார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பல காரணங்கள் இருக்கு. அப்போ அங்கே தாவேக்காருடைய போட்டியிட்ட வேட்பாளரையே அவர் வாபஸ் வாங்கிட்டு ஓட வச்சுட்டாரா? இல்லை, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஜெயிச்சது காரணம் வந்து 10.5 அதுதான் வந்து ஸ்கோர் பண்ணது. இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது திமுக மேலே இருக்கிற வெறுப்பு, வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது இந்த வெறுப்பு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இவர்களுக்கும் போட்டாங்க, அதிமுகவுக்கும் போட்டாங்க, தாவேக்காவுக்கும் போட்டாங்க. அவங்க சொல்கிற நாங்கள் வந்து திமுகவுக்கு ஏன் போடலன்னா, திமுக வந்து 10.5 எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை எதிர்த்தது, அவரோட 10.5% கொடுத்த நிறைவேற்ற அது தவறியது திமுக. ஸோ திமுக தவறிய காரணத்தினால் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று தீர்மானித்தார்கள். ஸோ அதனால் அவர்கள் சில பேர் அதிமுகவுக்கு போட்டாங்க, சில பேர் தாவேக்காவுக்கு போட்டாங்க, அப்படின்னு பல நிறுவனங்களில் போட்டாங்க. ஆனால் இவர் பேசுகிறது ஏதோ அதிமுகன்ற கட்சியே பாமகவில் தான் வெற்றி பெற்றது என்பது போல் ஒரு தோட்டத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது அங்கே ஒரு செகண்ட் லீடராக இருந்தவர், அங்கே செகண்ட் லீடராக இருந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே அனுபவிச்சு விட்டு அங்கேயே அமைச்சராக இருந்துட்டு இவ்வளோ நாளுக்கு அவர்
இவருக்கு எடப்பாடிக்கு கொடி பிடிச்சிட்டு இன்றைக்கி உனக்கு ஆகலைன்னு சொல்லி எது வேணாலும் பேசலாமா? இதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க சார். இடையில பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அது கூட நாங்கள் ஒத்துக்கிட்டோம். மறுபடியும் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம் நாங்கள். எடப்பாடி வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாரு. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ காட்டமான விமர்சனம் என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் இவருக்கும் விஜயபாஸ்கர் என்ன ஆச்சு? இல்லை 2 பேருமே ஏன் கெட்டு போனான்னு பேராசை. எடப்பாடி கெட்டு போனதும் பேராசை தான், சி.வி. சண்முகம் கெட்டு போனதும் பேராசை தான். இல்லை சார், இதில் ஒரு விஷயத்தை வந்து இதை கேளுங்க, அரசியலில் சார் உங்களுக்கு பெருந்தன்மையும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது என்கிற அடிப்படை இடம் தான் இருக்கணுமே தவிர, தான் சம்பாதிக்கணும், தான் உடனே அதிகாரத்துக்கு வந்துடணும், தனக்கு பதவி வரணும் என்ற எண்ணம் இருந்ததுன்னா அவர்கள் வீணாக போய்விடுவார்கள் என்பதற்கு இந்த 2 பேருமே உதாரணம். இல்லை நீங்கள் இவரை ஒரே எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம். விராலிமலையில் 5 வருஷமாக பொங்கல் சீர் தீபாவளி சீர் வந்து விஜயபாஸ்கர் கொடுத்துருக்காரு. தொகுதி வேறு தொகுதி மாறவே இல்லை. அவர் இதுக்கு முன்பு அதே விராலிமலை தான், அதுக்கு முன்பு அதே விராலிமலை தான். ஆனால் சி.வி. சண்முகத்தின் நிலைமை அப்படி இல்லை. அவர் திண்டிவனத்தில் போட்டிக்கிட்டு இருக்காரு, விழுப்புரத்தில் நின்றுருக்காரு, லட்சுமணன் தலையெடுத்ததுக்கப்புறம் லட்சுமணன் முடி தோற்றுருக்காரு. இப்போ கடைசியாக வந்து வன்னியர்களுடைய ஆதரவுனால இங்கே மயிலத்தில் வந்து போட்டிக்கிட்டார் இல்லைங்களா? விழுப்புரத்துலனா தோற்றுருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய கணக்கு இவருடைய கணக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார். நம்ம அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இல்லை நீங்கள் அதை விட மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இவங்க 2 பேருடைய தோல்விக்கும் என்ன காரணம் என்று சொன்னால், இவங்க அரசியலில் இப்போ தோர்ந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். அவருடைய சதாப்தம் முடிஞ்சு போச்சு. என்ன காரணம் என்று சொன்னால், சேவை மனப்பான்மையில் இல்லாமல் சுயநலமாக செயல்பட்டார்கள், பேராசையுடன் செயல்பட்டார்கள். அதனால தான் 2 பேருமே வீணாக போனாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, தான் மீண்டும் எப்படியாவது நம்ம தோல்வி பெற்ற பிறகும் திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை பிடித்து விடுவோமா, நம்ம சீமா வந்து விடுவோமா என்கிற முறையில் இவர் ஒர்க் பண்ணார். யார்? எடப்பாடி. அது எப்பேற்பட்ட கேவலமான செய்கை, அது ஒரு மோசமான செயல் இல்லை. எதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது? இந்த வீழ்ச்சி காரணமே அதுதான். திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் நீ சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆதரவோடு நீ போய் சிஎம் உட்காரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு, அதுவும் ஒரு பெரிய தவறு இல்லை. ஸோ அதனால தான் உனக்கு இன்றைக்கி இந்த நிலைமை. சி.வி. சண்முகம் என்னன்னா, சி.வி. சண்முகம் நீ உனக்கு இவரை பிடிக்கல, எடப்பாடியை பிடிக்கல, நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அப்போ குழுவாக இருந்தாலும் 32 பேரையும் சேர்த்துக்கிட்டு உனக்கு 2/3 எம்எல்ஏஸோட நீ தாவேக்காவில் போய் சேர்ந்துருக்கணும். அப்படி சேர முடியலையா, பிறகு பொதுக்குழு கூட்டி அங்கே ஒரு தீர்மானத்தெல்லாம் போட்டு அதை நிறைவேற்றிய பிறகு அதன் பிறகு நீங்கள் இங்கே வந்திருக்கணும். உங்களுக்கு உடனே இதில் சேர்ந்து இதில் ஏதாவது ஒரு மந்திரி பதவி கிடைக்காதா என்கிற நப்பாசில் நீ ஓடி வந்த, அதனால் நீனும் வீணாக போயிட்டான். அந்த 25 பேருமே, அந்த 25 பேருக்கு மட்டும் தான் அவசரமா, பாக்கி யாருக்குமே அவசரம் இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை, அது யாருங்க வழி நடத்துனது? இவங்க தானே. சி.வி. சண்முகமும் வேலுமணி தானே நடத்துனாங்க. அதில் முக்கியமான சி.வி. சண்முகத்தினுடைய ரோல் தானே இருந்தது. ஸோ உடனடியாக அதிகாரம் வர வேண்டும், உடனே மந்திரி வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தானே உங்களுக்கு இருந்தது. ஸோ அதனால் அவர்கள் வீணாக போய்விட்டார்கள். தாவேக தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, கட்சியில் இணைந்து பணியாற்றுங்கள், ஆனால் இப்போ வந்து உடனடியாக பதவி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த அறிவிப்பு வந்து அப்படி அன்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கலைங்க. இப்போ அவங்க 108 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இவர்கள் போய் சேர்றேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 32 பேர் வேணும், 32 பேர் இல்லை. 32 பேர் இல்லாத பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து அவரை எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ண வச்சுருக்கணும். அவர் ஒத்து வரலன்னு சொன்னால் நீங்கள் அந்த கட்சியை பொதுக்குழுவை கூட்டி அதன் பிறகு தீர்மானம் செய்து அப்புறம் நீங்கள் தாவேக்காவுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம 25 பேரோட போய் சேர்ந்துட்டோன்னா நமக்கு உடனே மந்திரி பதவி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஓடி வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வரும். அந்த 32 லாபி பண்ண தெரியாமல் வீணாக போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? அவளால் பண்ண தெரியாமல் இல்லை, 32 வரலன்னா கூட பரவாயில்ல, நம்மளுடைய வேகத்தை அவங்கள்ட்ட காமிச்சா உடனே இவங்க தாவேக்கால நமக்கு மந்திரி பதவி கொடுத்துருவான்ற ஒரு நப்பா செயலை இப்படி செய்தார்கள், வீணாக போயிட்டாங்க. இப்போ பசுபதி என்ன சொல்ல, எல்லாத்துக்குமே காரணம் வந்து சண்முகம் தான். முதல்ல அவர் தான் அது வேலையை ஆரம்பித்தார். இன்றைக்கி அதிமுகவினர் யாரும் வந்து தாவேக போய் இல்லை அப்போ எல்லாற்றுக்கும் காரணம் எடப்பாடி தாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது முடியாது. சரி, ஒரு கட்சி இன்றைக்கி பெருந்தன்மையாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கட்சி பெரும்பான்மையான இடங்கள் வந்துடுச்சு. தாவேக்கா 108 இடங்கள் வந்து விட்டது. அவங்களுக்கு தான் பெரும்பான்மையான கட்சி, அதுதான் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி. அதை தான் கவர்னர் கூப்பிடுவார். ஸோ அதுதான் ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதி உள்ள கட்சி. ஸோ அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் 47 தான் வந்திருக்கீங்க. ஸோ அவங்க அதை விட
57 வந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருந்தன்மையோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் அது மக்கள் அதிகமான வாக்குகளை தாவேக்காவுக்கு கொடுத்து அவர்களுக்கு 108 இடங்களை கொடுத்துருக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாலேயே ஒரு பெரிய தலைவர், எம்ஜிஆர் கட்சியில் உருவாக்கின தலைவருக்கு பெருந்தன்மை இருக்கிறது என்று மக்கள் நினைத்திருப்பார்கள். அன்றைக்கி அதை விஜயை ஏற்றுக்கொண்டிருப்பார். நீங்கள் அப்படி நினைக்கலையே. அவரை எப்படியாவது வீழ்த்திட்டு நம்ம அந்த இடத்துல வந்து உட்காரணும்னு நினச்சிங்களே, அந்த இழிவான எண்ணத்தினால தான் இன்றைக்கு உன்னுடைய கட்சி கரைந்து போய்விட்டது. இல்லை, பல பேர் செய்த சூழ்ச்சியில் போய் விழுந்துட்டாரா, இல்லை தெரிஞ்சே போய் விழுந்தாரா? யார் வேணாலும் சூழ்ச்சியே செய்யட்டுங்க. உங்களை தானே பார்ப்பாங்க. ஸோ யாராவது உங்களை வந்து சொல்கிறாங்க, நீ இன்னொருத்த இடத்த போய் பிடிச்சிக்கடா அப்படின்னு, உங்களுக்கு புத்தி வேணும்ல, அதுதானே மக்கள் பார்ப்பார்கள். அப்போ உனக்கு அப்போ உன்னுடைய கீழ்த்தரமான எண்ணத்தினால தானே அதுக்கு நீ ஒத்துக்கிட்ட. நீ பெருந்தன்மையாகணும், உண்மையில் அரசியல் நாகரிகத்தோடு நீ நடந்து கொண்டு இருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள், ஸோ அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கணும், அதனால் நான் ஆதரிக்கிறேன் என்று தானே நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்படி என்றால் அதனால் உன்னுடைய எண்ணத்துக்கு தகுந்தது போல் இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிறாய், அதுதான் அர்த்தம். இப்போ மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பது எதிராக செயல்படுவது எந்தெந்த கட்சி? அதாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி சொல்லிட்டீங்க, இப்போ திமுக வந்து அவங்க நிலைப்பாட்டில் சரியாக இருக்காங்களா? இல்லை, திமுகவும் அதாவது தான் வந்து நேரடியாக அவங்க எப்படியாவது விஜயை ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்கான என்னென்ன தந்திரங்கள் செய்தார்களோ அத்தனையும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க தானே இதை ஆரம்பித்து வச்சது. அவங்க தான் உதயநிதி போய் உடனே மிதுனை சந்தித்து உடனே அவங்க ஆட்சிக்கு உட்கார்ந்து நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், நீங்கள் போய் உட்காந்துங்கன்றதெல்லாம் தூண்டி விட்டதெல்லாம் அவங்க தான். ஸோ அவர்களுக்கு அந்த நல்ல எண்ணம் கிடையாது, அது இந்த பெருந்தன்மை கிடையாது, அரசியல் நாகரிகம் கிடையாது. யார் மக்கள் அதிகமாக யாரை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் நியதி. அது நீ பண்ண தவறிட்டியே. அதனால் ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு போயிட்டேன். சரி, அதனால் நீனும் ஒடுங்கி போயிட்டேன். இன்றைக்கி உனக்கும் மக்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு இல்லை. அதிமுகவுக்கு ஓரளவு செல்வாக்கு இருந்தது, இந்த செயல்னால் அதுவும் வீணாக போய்விட்டார்கள். ஸோ 2 பேருமே வீணாக போயிட்டாங்க. இன்றைய பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வது பெருந்தன்மையுடன் சேவை மனப்பான்மையுடன் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரே இயக்கமாக தாவேக்க தான் இருக்குது. அதுதான் அப்படின்னா வள்ளுவர் சொன்னது போல் காட்சிக்கு எளியோன் கடுஞ்சொல்ல நல்லேன் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் இன்றைக்கு விஜய். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. எல்லா நிலையிலையும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்கள் எல்லா சமூகத்தினரும், எல்லா மதத்தினரும், எல்லா அதிகாரமும் பெற்று சிறப்பாக செயல்பட வேண்டும், இந்த குறுகிய மனப்பான்மையை இருக்கக்கூடாது என்கிற விதத்தில், அதே சமயத்தில் நம்முடைய உரிமையும் நிலைநாட்டணும் என்கிற வகையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கி சிறப்பான ஆட்சியை வேறு எந்த மாநிலத்திலும் கொடுக்காதாச்சு. நான் இன்றைக்கி எழுதி வைக்கிறேன், வேறு எந்த தலைவனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டிருக்க முடியாதுங்க, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்க முடியாது. யாருக்குமே தைரியம் கிடையாது. இன்றைக்கி தைரியமாக சொன்னாரேன், எனக்கு அது தேவையில்லை, அப்படிப்பட்ட காசு தேவையில்லை, அதனால் என்னுடைய கட்சிக்காரர்களோ அல்லது பெரிய பிஸ்னஸ் மேலே என் மேலே கோச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் சந்து கடை மூடல அப்படின்ட்டு அந்த ஒரு அது மூடிட்டாங்களே, அது நீங்கள் வெள்ளை அறிக்கையே கொடுத்துட்டாங்களே, 717 கடை எங்கெங்கெல்லாம் மூடி இருக்குன்றது வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்களே. இல்லை, கடையை மூடியாச்சு, அதுக்கு பின்பு இல்லை, அது எங்கெங்கே இருக்குது சந்து கடை இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே சொல்லிட்டாருங்க. அதை பற்றியான விவரங்கள் கொடுத்தா உடனடியே அதுவும் மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சௌமியா சொன்னாங்களே தவிர எங்கெங்கே இருக்குன்றது சொல்லலையே. அது நீங்கள் கொடுங்க இன்னும் இருக்குது அப்படின்னு. அதனால் எந்த சந்து கடைகள்னா அந்த இதை ஒட்டி தான் இருந்தது, பெரும்பாலும் இந்த டாஸ்மாக் கடைகளை ஒட்டி தான் இருந்தது. ஸோ இதை மூடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதை மூடி இருப்பாங்க. அப்படி இருந்தும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் மூடிடுவார்கள். முதல்ல சட்டமன்ற கூட்டத்தொடர், நிறைய சவால்கள், எப்படி சமாளிக்க போகிறாரு? இல்லை, இதில் ஒன்றும் சவாலே கிடையாது. அதாவது நேர்மையாகவும் சத்தியமாகவும் இருப்பவனுக்கு எந்த காலத்துலேயும் சோதனை கிடையாது. அதுதான் இவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அன்றைக்கி சபாநாயகராக பதவி ஏற்கும் பொழுது சொன்னார். அதாவது சத்தியவானுக்கு சோதனையே கிடையாதுங்க, அவன் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது, அவன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்துகிறவனுக்கு சோதனை என்பது கிடையாது. தன்னால் நீங்கள் நல்லது சொன்னீங்கன்னா அது உடனே செய்ய போகிறாங்க, அது கெட்டதாக இருந்தால் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 தானேங்க. அதனால் எவ்வளவு முடியுமோ, என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக மக்களுடைய அபரிதமான அன்பையும்
இதை பெற்று பாராட்டை பெற்று இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கும். ஸ்டாலின் அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார். பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி நீடிப்பதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன் அதாவது அதாவது மக்கள்லாம் வந்து என்ன காதில் பூ சுற்றிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்லை, நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஆதரிச்சாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயுஎம்எல் எல்லாம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். இல்லை, அவர்களெல்லாம் இவர் கூப்பிட்டு கேட்டார். அதை தான் அவங்க போட்டு உடச்சிட்டாங்களே. சிபிஎம்மில் பேபி அவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இருக்கார், அவர் போட்டு உடச்சிட்டாரு. ஐயுஎம்லாம் அதை சொல்லிட்டாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்களை கூப்பிட்டு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், எடப்பாடியை சிஎம் ஆக்கிட்டு அதற்கு நாம் பின்னாடி இருந்து ஆதரவு தர வேண்டும், விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எங்களிடம் பேசினார். எங்களிடம் அதை செயல்படுத்த சொன்னார். அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால தான் நாங்கள் மார்க்சிஸ்ட் வெளியே வந்தோம். அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வருவதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். அதனால் நாங்கள் அதை போய் அவங்க ஆதரிக்கிறது அதுதான் காரணம். ஸோ அவங்க எங்களை கேட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து குறுக்கு வழியில் பேக் டோர் வழியாக இவங்க போய் ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதற்கு உடந்தையாக செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தலைவரே பேசினார். அவங்க போயான்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தான் அவங்க ஐயுஎம்எல்லும் ஏற்றுக்கலை, விசிகாவும் ஏற்றுக்கலை. அவங்க போயிட்டாங்க. விசிகா வந்து இவங்க 2 பேருமே ஏற்றுக்கலைன்னு அவருக்கும் போயிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது நாங்கள் அனுப்பிச்சதான் அவங்க போய் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் யாரும் சிரிக்க மாட்டாங்களா? ஆனால் திரும்பவும் சொல்கிறாரு, எந்த நேரத்துலையும் நாங்கள் வந்து அமைச்சர்லேருந்து வெளில வரலாம், அந்த சூழல் வந்து உருவாவதற்கான நேரமும் வரும் அப்படிங்கிறாரு. இல்லை, அதை பற்றியே உங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. அதாவது கூட்டணி கட்சின்றது வந்து ஒத்து போக வேண்டும். ஸோ அவர்களுக்கு முரண்பாடு இதில் ஏதாவது வந்ததுன்னா அவங்க தங்களுடைய நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ எதுவும் இல்லை. இந்த வார்த்தை வந்து இந்த நேரத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அவங்க இப்போ இந்த கட்சியில் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் மாதிரி இப்போ இந்த கட்சியிலேயே இப்போ அப்புறம் அமைச்சராக ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தானே வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் ஸோ இவர்களை வைத்து தான் இந்த ஆட்சி நடத்துது என்று சொல்ல முடியாது. ஸோ அவர்கள் இல்லாமலும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெருந்தன்மையோடு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை அவங்க எடுக்கலை. ஸோ அதனால் இவர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சிறப்பான ஆட்சி நடக்கும். மிக்க நன்றி சார்.